வீடியோஸில் பார்க்குறவங்களுக்குலாம் முருகரோட அருள் கிடைக்கும்னு சொல்லிடு. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் முருகனோட அருள் கிடைக்கும். என்ன பண்ணால் கிடைக்கும்? வந்து வேண்டிக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணால் கிடைக்குன்னு சொல்கிறா. அது என்னன்னு தெரியுதா? என்ன படம் சொல்லு? பப்பாளி சரி பப்பாளின்ற என்னது? அது வேலே இல்லை, அது அருவா. வேல் எடுத்தான்னா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப். வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி வ்ளாக்ஸ். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அத்தனார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அங்க எங்க அக்காவை கூப்பிட்டுட்டு ஒசூர்ல முறையா மலைக்கு மேல ஒரு முருகர் கோயில், அழகன் முருகர் கோயில். அந்த கோயில ஒரு விளாகா இந்த வீடியோ இருக்க போது. ரொம்ப அழகா இருப்பார் அந்த முருகன். முடிஞ்சா முருகரை காமிக்க முடிஞ்சா முருகரை காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயிலுக்கு நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒசூரில் பவர் கட் அன்னைக்கு போயிட்டு வந்தோம். பசங்களெல்லாம் விட்டுட்டு போயிருந்ததுனால இப்போ திரும்ப கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சண்டே தானே கொஞ்சம் ஃப்ரீ தான், அதனால சரி கூட்டிகிட்டு போகலான்ட்டு ரெடியாகி போயிட்டு இருக்கோம். அதோட ஷார்ட்ஸ் வந்து 2 நாள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முருகர் கோயிலுக்கு மட்டும் இல்லாம பின்னாடி இருக்க கருப்பசாமி கோவில், அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பாபா கோவில், இதுக்கெல்லாம் போய் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கோவில். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் நாங்கள். ஆனால் பட் இப்போ சூப்பராக இருக்கு முருகர் கோயில். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க. முருகரும் ரொம்ப அழகா இருக்காரு. அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே அழகன் முருகர் என்னது கோவில் பேர்? இல்ல, வள்ளி தேவயானை சமேத ஸ்ரீ அழகன் முருகன். வள்ளி தெய்வயானை சமேத ஸ்ரீ அழகன் முருகர் கோயில். இவ்வளோ திக்குது எனக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு சுவாமி சரணம். இப்போ போயிட்டு அக்காவை கூப்பிட்டுட்டு லஞ்ச் அங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு இருந்தோம். இப்போ அக்கா வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹலோ கீதா, சாமி சரணம். ரெடியா? கோயில் போலாமா? என்ன சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு? என்ன சாப்பாடு இன்னைக்கு? சாதம், சாம்பார், ரசம், வடை வெந்துகிட்டு இருக்கு. அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல். எங்க அக்காவோட கிச்சன் இதுதான். எங்க அக்கா என்ன ஒரு டூர் போலாம். டூர்னா ஹோம் டூர். ஓகே ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன இது எஸ்ன்னு இருக்கு? எஸ் ஃபார் சூர்யா. ஹரி உந்துகாமி. ஹெச் ஃபார் ஹரி. ஹரி வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கான், அதனால தூக்கத்திலே இருக்காரு. கண்ணெல்லாம் பாருங்க செவுந்து போயிருக்கு. காமிடா, கண்ணை காமிடா. ஐயோ, சும்மா விஜயகாந்த் கண்ணு மாதிரி இருக்கு. ஓகே திவ்யா, வா சாப்பிடலாம். சரி ஓகே, என்ன சாப்பாடு பார்க்கலாமா? சுவாமியே அன்னதான பிரபுவே. ஓகே, அன்னதான பிரபுவுக்கு என்ன பண்ணோம்? எடுத்து வைக்க. ஆமா, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, யார் யார் வீட்டுல இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. யாராவது சபரிமலை ஐயப்பன் மாலை போட்டு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாமியே சரணம் ஐயப்பா. கேமரா ஆன் பண்ணிச்சுன்னா மூச்சு வாங்கும், என்னது பேசுறதுக்கு எதுவும் வராது, வேற எதுவும் தோணாது, வாயே திறக்க முடியாது. ஆனா கேமரா ஆஃப் பண்ண உடனே எல்லாமே பேசுவோம். வாய் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காது. சாமி, வாவ் சூப்பரா இருக்கு. சாமி சாமி வச்சிடலாமா? இதோ வர வண்டி அங்க விட்டுட்டு
கார் மேல உள்ள இல்ல. எல்லா காரும் போலாம். போது காரு திவ்யா. பின்ன நேரா இங்கயா கருப்பசாமி போயிடலாமா? இப்போ திறந்துருப்பாங்களா? 4 மணி திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கற்பூரம் இதெல்லாம் வாங்க வந்துட்டு. ரெண்டு பழம் கற்பூரம். கருப்பசாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். திவ்யாவா? முருகர் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு இந்த கருப்பசாமி கோயில் இருக்கு. அம்மன் முனீஸ்வரர் இல்ல இவரு. இவர் வந்து அந்த அது வேலே இல்ல, அது அருவா. வேல் எடுத்தான்னா. சரி வாங்க. பாட்டு பாடுறா கருப்பசாமி பாட்டு. பதினெட்டாம் படிகள் சொல்லுங்க காலையில. நீ எது பண்ணது அமைதியா இரு. நீங்க நீ ஓடினாதான் பயப்படாத. அது ஒண்ணும் பண்ணாது. பயப்படக்கூடாது சாமி. எனக்கு நம்ம இந்த காலண்டில் கூட ஒன்று கீழே இங்க வந்து அருள்வாக்கு நாள் வியாழன் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி. பூஜை பொருள் பத்தியா 3 எலுமிச்சம்பழம் மற்றும் பாட்டில் சுருட்டு. இதே இங்கிலீஷ்ல இருக்கு, இதே கன்னடால இருக்கு. மச்சான் கன்னடா நல்லா பேசுவான். ஏய் எலி, என்ன எலியா? சபரிமலை 18ஆம் படி தேனி மாளிகைப்பாறை கருப்பசாமி. சதுரகிரி இது வச்சிருக்கோங்க. அது என்னன்னு தெரியுதா? என்ன பழம் சொல்லு? பப்பாளி பழம். சரி பப்பாளின்ற என்னது என்னடா அது மறந்து போச்சு. பலாப்பழம், சொலாப்பழம். இங்க பாரு மிதக்கும் கல் இங்க இருக்கும். ஆனா அந்த கல் இப்ப மிதக்கல, உள்ள போயிடுச்சு. ஏன்னா தண்ணியிலே ஊறிட்டு இருக்கிறதுனால உள்ள போயிடுச்சு. நான் அன்னைக்கு தூக்குனேன். இருக்கட்டும் இருக்கட்டும். கல் வெயிட்டே இருக்காது. இது கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருந்தேன்னா மிதக்கும் அப்புறமா. ஏன்னா இப்போ தண்ணிலாம் அந்த ஹோல்ஸ்குள்ளே போயிடுச்சு இல்லை, அதனால இரு கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் அன்னைக்கு பார்க்கும்போது மேலே இப்போ உள்ள போடுறேன். நெக்ஸ்ட் முருகர் கோயில். ஆமா அந்த கோயில் எங்க மலை கோயில் கீழே கருப்பசாமி கோயில், அங்க இருக்கு. நம்ம முருகர் கோயில். ஒரு மண்டலம் முருகர் கோயில் வந்தாச்சு. முருகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். உள்ளே விட மாட்டாங்க, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் நாட் அலோட் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பாருங்க. அதான் இருந்துச்சு அங்கே அகுல் விளக்கு.
மலை கோயில். ஓ, செல்வ விநாயகர். அப்பா என்ன விஷயங்க கல்லுல சங்கிலி செஞ்சிருக்காங்க பாரு. கல்லுலே சங்கிலி செஞ்சிருக்காங்க மேல வள்ளி தேவி யானையோட இருக்காங்க. 4 பக்கம். இது எல்லாமே இங்க ஓம் வள்ளி தேவி யானையோட மேல இருக்காரு பாரு கார்த்திக். இதுக்கும் என்னது திருப்பரங்குன்றதுல எங்க இருக்காரு? திருப்பரங்குன்றதுல வந்து வள்ளி தெய்வ யானையோட இருக்கிறது. இந்தாண்ட வந்து பழனியில வந்து ஆண்டி கோலம், ஆமா. கீழே வந்து அரசர் கோலம். ஓகே, ராஜலங்கா. இது 6 முகம். ஆமா. அதுக்கும் மேல வந்து பழமுதிர் சோலையில இதுதான் லிங்கம் தானே. பூஜை இங்க நடக்குது, அதனால கருட பெருமான் வந்திருக்காரு. கரெக்டா பூஜையும் நடக்குது முருகருக்கு. அப்படியே தூக்கி போயிருக்கு. வரும்போது கூட ஒரு வாட்டி வந்திருக்கேன். படிதான் ஏறி போவேன், இல்லை யானை பதவி எங்க? பழனியில் வண்டி வரும். அண்ணன் கூட அதான் சொல்லுச்சு, இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறத விட தனியாக போனால் இன்னும் நல்லா இருக்கும். கோயில்னா அப்படி அப்பா ஹாய் காய்ஸ், தேங்காய் சாப்பிட்டு வாயப்பாரு. சரி, ஓகே. முருகர் கோயில் ட்ரிப் முடிஞ்சது. சாமி நல்லா இருந்துச்சா? முருகர் கோயில் எப்படி இருந்துச்சு? அருள் எப்படி கொடுத்தாரு? வீடியோஸில் பார்க்குறவங்களுக்குலாம் முருகரோட அருள் கிடைக்கும்னு சொல்லிடு. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் முருகனோட அருள் கிடைக்கும். என்ன பண்ணால் கிடைக்கும்? வந்து வேண்டிக்கினா சப்ஸ்கிரைப் பண்ண கிடைக்கும் சொல்கிறா. வந்து வேண்டிக்கினா கிடைக்குமா? சரி சொல்லு, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டிட்டு போங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப். ஸோ கீதா எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. அருள் கொடுத்தாரா முருகர்? தரிசனம் நல்லா கிடைச்சிச்சு. ஓகே. ரொம்ப நாளா வரலன்னா இன்னைக்கு தான் வந்து அவரை தரிசனம் பண்ண டைம் கிடைச்சிச்சு. சரி, ஓகே. முருகர் கோயிலுக்கு நீங்களும் வாங்க, வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கணும், அதனால நீங்களும் வந்தா தான் கிடைக்கும், அங்க இருந்து கிடைக்கும். பக்கத்திலே கருப்புசாமி கோயிலும் இருக்கு, அவரோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் எல்லாமே நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. நிறைய இங்க பார்க்கிங்லாம் கூட இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணிட்டு. ஸோ நல்லா இருக்கு, வந்து பாருங்க. வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் அடிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுடா? பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அமுக டுமுக அமால் டுமால்.